இல்லை, அவர் இப்போ திருப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறது நான் ஏற்கலை. இந்த நாம் தமிழர் கட்சிக்கே ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது தான். ஏன்னா அதிகமாக திமுகவால் காங்கிரஸை அப்போஸ் பண்ணி நல்லா பேச முடியல. அதில் கைதேர்ந்த நபர்னா அது நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்கள் தான். ஏன்னா 2014 அதுக்கான வேலையை பார்த்தாங்க. அது நான் சொல்லலை, ஆனால் மாணிக்கந்தாகரி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2014 தமிழ்நாட்டில் சில பேர் செய்த விஷம பிரச்சாரத்தை நாங்கள் தோற்று போனார். அது யாரும் இல்லை, திரு சீமான் தான். அப்போ துவக்க காலகட்டம் தொட்டே சீமான் அவர்கள் காங்கிரஸ் வச்சுட்டு தான் வர்றாரு. இன்றைக்கி ஏன் அது நமக்கு பெருசாக தெரியுதுன்னா, இன்றைக்கி காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து உண்டி கொடுத்து அதை வளர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறது யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம். அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு 5 எம்எல்ஏ திமுக கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 எம்எல்ஏ வச்சுருக்கிற அந்த கட்சிக்கு 2 அமைச்சரவை 1 மாநிலங்களவை கொடுத்துருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்போ நீங்கள் அப்படி பெருசாக வளர்க்குறீங்கன்னும் போது காங்கிரஸை கடந்து போக முடியல. அப்போ அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு எதிரான உணர்வு கொண்ட நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க, திரு சீமான் அவர்கள் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தேசிய அளவில் தாவேகா காங்கிரஸுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் மாநில அளவில் அதை தவிடுபடியாக்குவதற்கும் சுக்குநூறாக உடைப்பதற்கும் செங்கல் செங்கலாக உருவுவதற்கும் நாம் தமிழர் கட்சி பட்டி தொட்டியங்கும் பரப்புரை பண்ணுவாங்க. சீமானுக்கு அப்படிலாம் கிடையாது. அவர் துவக்க காலம் தொட்டு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி 2 தேசிய கட்சிகளை ஒழிக்கணும், அவங்க தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அதனால் அவரால் ஈஸியாக பண்ண முடியுது. அப்போ அவர் ஈஸியாக பண்ணுறாருன்னும் போது இன்றைக்கி திமுக என்ன பண்ணுறாங்க, சீமானை புகழ்கிறாங்க. அது சரிதாங்க அவர் பேசுறது அப்படிங்கிறாங்க. சரிதான், அவர் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். சீமான் கேட்குற கேள்வி, நீங்கள் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு 4th எஸ்டேட் தமிழில் இருந்து திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், விஜய் அவர்கள் நேற்றைய தினம் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை டெல்லி சென்று சந்திச்சு வராரு. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் இங்கே காங்கிரஸை ரொம்பவே காட்டமாக விமர்சிக்க தொடங்கியிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இதற்கு முன்னாடி 2011 இந்த மாதிரி தான் காங்கிரஸை விமர்சிக்க தொடங்கினார். அது எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக அதிமுகவுக்கு பெரிய லாபமாக அமைஞ்சுது. இப்போ அவர் குறியை மீண்டும் அதே காங்கிரஸ் மேலே திருப்பி இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, அவர் இப்போ திருப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஏற்கலை. இந்த நாம் தமிழர் கட்சிக்கே ரத்தத்தில் ஊறின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது தான். ஆனால் 2009 ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு துணை நின்ற கட்சி தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தான் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய என்ன நிலைப்பாடு தான். ஆனால் அன்னிலேருந்தே அவங்க என்னுடைய இன துரோகி திமுக, இனத்தை அழித்தொழித்த கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அதில் எங்கேயும் அவங்களுக்கு அவங்க மடை மாற்றியதை போல் எனக்கு தெரியல. அப்போ துவக்க காலகட்டம் தொட்டே சீமான் அவர்கள் காங்கிரஸ் வச்சுட்டு தான் வர்றாரு. இன்றைக்கி ஏன் அது நமக்கு பெருசாக தெரியுதுன்னா, இன்றைக்கி காங்கிரஸுக்கு உயிர் கொடுத்து உண்டி கொடுத்து அதை வளர்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறது யாருன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம். அவங்க இன்றைக்கி அவங்களுக்கு 5 எம்எல்ஏ திமுக கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 எம்எல்ஏ வச்சுருக்கிற அந்த கட்சிக்கு 2 அமைச்சரவை 1 மாநிலங்களவை கொடுத்துருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். அப்போ நீங்கள் அப்படி பெருசாக வளர்க்குறீங்கன்னும் போது காங்கிரஸை கடந்து போக முடியல. எந்த விதமான மக்கள் பிரதிநிதித்துவமும் பெருசாக இல்லாமல் ஒரு 5 எம்எல்ஏ திமுக காரங்களாம் ஜெயிச்சிருக்க முடியாது உங்களால். அப்படி இருக்கிற உங்களுக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரமா, இது தப்பான வேலை இல்லையா அப்படிங்கிற இடத்துல ஒரு காங்கிரஸ் நோக்கி விமர்சனங்களை வைக்கிறார். இன்னொன்று, காங்கிரஸினுடைய அவங்களுடைய மரபு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகழுவி விட்டு போடுவது. எப்போவுமே சொல்கிறேன், எப்போதுமே கை சின்ன வச்சுருப்பாங்கன்னா கைகழுவி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கைகழுவி விட்டாங்க திமுகவை. திமுக கேட்குறலாம் பற்றி பிரச்சனை கிடையாது, இப்போயாச்சும் அந்த மங்குனி திமுக ஆட்களுக்கு புத்தி வரட்டும் அப்படின்னு திமுகவே திட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அவர் யாருன்னு தெரியாது, அவர் பேரே வாயில் நுழையிலன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறார் பிரவீன் சக்கரவர்த்தியை. அப்போ அடிப்படையில் பார்க்கும்போது சீமானுடைய காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது ரொம்ப நாளாக அவருக்கு இருக்குது. அவர் நடுவில் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் காங்கிரஸ் அளவுக்கு பெருசாக இல்லை. நடுவில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்னு நினைக்கிறேன், கொன்று புதைச்சோண்டா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு தலைவர் குறித்து பேசியிருப்பார். ஏன் பேசணும்? இயல்பாக அவங்களுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு வன்மம் இருக்குது, தீராத பகை இருக்குது. வன்மன்னா எந்த மொழியில் சொல்கிறேன்னா செயல்பாட்டில் அப்படி ஒரு இது இருக்குது. அப்போ இயல்பான ஒன்று தான் அது.
இப்போ ஏன் அதிகமாகுதுன்னா தாவேகா வந்து காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இப்போ நீங்களே சொன்னீங்க, அம்மையார் சோனியா காந்தியை பார்த்துட்டு வராங்க, ஐயா ராகுல் காந்தியை பார்த்துட்டு வராங்க. காங்கிரஸ் கட்சியை முக்கியத்துவம் கொடுத்து தாவேகா தன் பக்கம் எடுத்து திமுகவுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. திமுகவை தனிமைப்படுத்தி விட்டது தாவேகா. இன்னொரு பக்கம் நீங்கள் என்னடா அடிக்கிறது, நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு விஜய்க்கு எதிராக நான் இறங்குறேன் அப்படின்னு களத்தில் இறங்க முயற்சி பண்ணுறாரு திரு சீமான். இவ்வளோதான் கான்செப்ட், கதைக்களம் இதுதான். பொலிட்டிக்கல் கிரவுண்ட் இப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா அதிகமாக திமுகவால் வந்து காங்கிரஸை அப்போஸ் பண்ணி நல்லா பேச முடியல. அதில் கைதேர்ந்த நபர்னா அது நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்கள் தான். ஏன்னா 2014 வந்து அதுக்கான வேலையை பார்த்தாங்க. அது நான் சொல்லலை, ஆனால் மாணிக்கம் தாகூரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2014ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் சில பேர் செய்த விஷம பிரச்சாரத்தை நாங்கள் தோற்று போனோம். அது யாரும் இல்லை, திரு சீமான் தான். ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியல. அப்போ அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸுக்கு எதிரான உணர்வு கொண்ட நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க, திரு சீமான் அவர்கள் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால தேசிய அளவில் தாவேகா வந்து காங்கிரஸுக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தாலும் மாநில அளவில் அதை தவிடுபடியாக்குவதற்கும் சுக்குநூறாக உடைப்பதற்கும் செங்கல் செங்கலாக உருவுவதற்கும் நாம் தமிழர் கட்சி பட்டி தொட்டியங்கும் பரப்புரை பண்ணுவாங்க. காங்கிரஸை விடவே மாட்டாங்க. குறிப்பாக திமுகவை சேர்ந்த சூர்யா வெற்றிக்கு தான் தமிழ் சமீபத்தில் பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. நாங்கள் கண்டுக்காமல் விட்டுருந்தால் காங்கிரஸ் அப்பயே சீமான் வந்து புதைச்சிருப்பார் அப்படின்னு கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு. திமுக இப்போ அதை சொல்ல வேண்டிய தேவையாக வருது அவங்களுக்கு? காங்கிரஸ் கலந்து போனதுனால அந்த விரக்தியில் சொல்கிறாங்களா எப்படி? அதையும் அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து காங்கிரஸை வந்து டீல் பண்ண தெரியாமல் தானே திமுக டீல் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குது இவ்வளோ நாளாக. நான் என்ன கேட்குறேன், திமுகட்டு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எதுக்கு நீங்கள் இந்தியா பிளாக்கோட வெளியில் வந்தீங்க? உங்கள் நோக்கம் காங்கிரஸோடு பயணிப்பதா, ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை உருவாக்குவதா? ஆன்டி பிஜேபியை உருவாக்குவது. ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை உருவாக்கணும்னா காங்கிரஸ் எல்லாம் உருவாக்க முடியாதுங்க, அதனால தாங்க சேர்றோம். நீங்கள் வியாக்கியானம் கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அதே வியாக்கியானத்தை சிபிஎம் கொடுக்குது, டிஎம்சி கூட எல்லாம் கொடுத்தாங்கல்ல. அப்போது கேரளா என்ற மாநிலத்தில் சிபிஎம் காங்கிரஸ் நேர்தலில் இருக்கிறாங்க. இந்தியா பிளாக்ல எப்படி இருக்காங்க? ஒன்றா இருக்காங்க. டிஎம்சி ஆம் ஆத்மி காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. சிவசேனாவே எடுத்துக்காங்க. சிவசேனா இந்தியா பிளாக்ல இருக்குதா இல்லையா? அது ஒரு மதவாத கட்சி தானே, வெளிப்படையாக மதவாதம் தானே பேசுது. நிச்சயமா. அப்போ அப்படிப்பட்ட கட்சிகள்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னா பிஜேபி எதிர்க்கணும்னு ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மட்டும் ஏன் இல்லை? அப்போ என்ன, தனக்குன்னு வரும்போது தான் வழி தெரியுது. ஆஹா, நம்மளை முதுகில் குத்திவிட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு. அப்போ திமுக அனுபவிக்குது. இன்னொன்று, திமுக எதிர்த்து பேசுறதுக்கான ஆட்கள் சரியாக இல்லை. காங்கிரஸை நேற்று வரைக்கும் உறவில் இருந்துட்டு டக்குன்னு திட்ட முடியல, அல்லது பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயும் கூட நின்றுருக்காங்க. ஏன்னா சீமான் அப்படி கிடையாது. சீமானுக்கு அப்படிலாம் கிடையாது. அவர் துவக்க காலம் தொட்டு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி 2 தேசிய கட்சிகளை ஒழிக்கணும், அவங்க தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அதனால் அவரால் ஈஸியாக பண்ண முடியுது. அப்போ அவர் ஈஸியாக பண்ணுறாருன்னும் போது இன்றைக்கி திமுக என்ன பண்ணுறாங்க? சீமானை புகழ்கிறாங்க, அல்லது சரிதாங்க அவர் பேசுறது அப்படிங்கிறாங்க. சரிதான். ஆனால் இப்படி திமுக பேசும்போது, மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்களாம் பேசும்போது ஏதோ சீமானவர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி ஈஸியாக அவங்கள மார்க் பண்ண முடியுது இல்லை? அதை எப்படி பார்க்குறது? மாணிக்கம் தாக்கூரால் ஏன் அதை பண்ணுறாருன்னா மடைமாற்றம் பண்ணுறாரு. அவர் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி தான். சீமான் கேட்குற கேள்வி, நீங்கள் திமுகவோட கூட இருந்தீங்க, திமுகவோட வந்து வாக்கு வாங்கி ஜெயிச்சிங்க, ஒரு மரியாதைக்கு கூட நீங்கள் திமுகவை அணுகலை, பேசலை, நீங்கள் பாட்டு கடந்து போயிட்டு பிறகு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் ஒரு ஆட்சி, நிலையான ஆட்சி அமையணும்னா ஏன் நீங்கள் 5 எம்எல்ஏ 2 பேர் மினிஸ்டர் வாங்குறீங்க? மினிஸ்டருங்கன்னா தான் நீங்கள் வந்து நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமா? என்ன வெளியே இருந்து ஆதரவு தரலாம், ஆதரவு கொடுக்க வேண்டியது தானே. இப்போ உங்கள் நோக்கம் பதவி, அதெல்லாம் ஒரு பிச்சைங்கிறாரு. திமுக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், இங்கே ஒரு மாநிலங்களவை உறுப்பினர், அங்கே 5 எம்எல்ஏ, இங்கே 2 மினிஸ்டரு, பிச்சை தானே அது அப்படின்னு அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதுக்கு வைக்கக்கூடிய வாதம் வந்து சரியானதல்ல. அப்படி கேட்டார்னா இவங்க என்ன சொல்லணும்? அப்படிலாம் இல்லைங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாருங்கன்னு சொல்லணும். நீங்கள் திரள்நிதி பிச்சை இருக்கலான்னு கேட்குறீங்க. திரள்நிதினா என்ன முதல்ல? ஏன்னா அதை பற்றி அவருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பண்ணையார் கட்சி, பணக்காரர்கள் கட்சி, பாட்டாளர்கள் கட்சி கிடையாது. திரள்நிதினா என்ன? மக்கள்கிட்ட காசு வாங்குகிற கட்சி. அதிமுக வாங்கியிருக்குது, கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்குது, எல்லா இதுக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க, விசிக வாங்கியிருக்கு, எல்லாரும் வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு கட்சி அந்த கட்சி. அதை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு தானே அர்த்தம். அல்ல, அதை நான் வந்து ஏற்க மாட்டேன். ஐயாவை வந்து வேற வழி இல்லாமல் திமுக பார்த்து சதுரப்புற திமுக தானே திட்டார் அதே மேடையில். திமுக மர மண்டைகளுக்கு மங்குனிகளுக்கு இப்போ தான் புரிதுன்னு அவர் பேசுகிறார், திரு சீமான் பேசுகிறாரு, நாம் சொல்லலை. அப்போ திமுக தானே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அவர்.
சரி, இப்போ இந்தியா பிளாக்லேருந்து திமுக வெளியே வந்துருச்சு. 2029 திமுக எப்படி அப்ரோச் பண்ணோம் அந்த தேர்தலன்றது கேள்வியாக இருக்குது. ரொம்ப ப்ரீ இயர்லியாக இருந்தாலும் இப்போதுலேருந்து அதுக்கான அந்த பார்வை நமக்கு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்தியா? இல்லை, 2029க்கு திமுக என்ன பண்ணுங்கிறது இப்போ யூகிக்கவே முடியல. தனித்து விடப்பட்டுச்சுங்க இன்னைக்கு திமுக இன்னைக்கு வந்து எதுலையுமே ரோல் ப்ளே பண்ண முடியாது நேஷனல் லெவலில். எதுக்கு ப்ளே பண்ணுங்க? அதனால தான் திருமாவளவன் சொல்கிறாரு திமுக வரணும்னு கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு? தேசிய அளவில் ஒரு கருத்தாழமிக்க ஒரு கட்சி தேவைப்படுதுன்னு திருமாவளவன் நம்புறாரு. இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்லை தானேங்க, நீங்கள் வேறு ஏங்க வாயை கலர்றீங்க? தாவேகா என்னும் கட்சி மக்களின் பேராதரவை பெற்று வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என்னுடைய கணிப்பில் நான் 10 நிமிடம் தோற்று போயிருக்கேன். நிறைய பேர் தோற்று போயிருக்கிறாங்க. எங்களை தோற்கடிச்சிருக்கிறாரு ஐயா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அதில் 1% கூட எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை, உண்மையை ஒத்துக்கிறது இல்லை. அதே போல் இந்த வெற்றி என்பது திமுக அதிமுக என்ற கழகங்களின் மீதான வெறுப்பு, அவர்களுடைய மோசமான ஆட்சி முறை, நிர்வாக சீர்கேடு, இவற்றால் ஏற்பட்ட விளைவுகளும், விஜய் என்கிற தனிநபரை ஒரு ஆதர்ச நாயகனாக கொண்டாடி தீர்த்த ஒரு 4 நூற்றாண்டு கால தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு திரை உலகத்தின் மீதான அந்த ஆசை, அந்த கவர்ச்சி, அந்த ஈர்ப்பு, அதனாலும் கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இவற்றால் கிடைத்த வெற்றிங்கிறத நான் சொல்கிறேன். இது என் கருத்து. இதை ஏற்றுக்கலாம், நீங்கள் ஏற்றுக்காமல் போகலாம். இதில் நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் இல்லை. நான் இயல்பு இருக்கிறத சொல்கிறேன். நான் கவர்ச்சி தப்பாக சரியாகிறதுக்குள்ளே போகல. அப்படி தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். தப்பொன்னும் இல்லை. அதில் ஒருத்தருக்கு கொள்கையால் கவர்ச்சி ஏற்படலாம், ஒருத்தருக்கு பேச்சு ஆற்றலால் கவர்ச்சி ஏற்படலாம், அறிவால் கவர்ச்சி ஏற்படலாம். கவர்ச்சி என்பது வெறும் உடலில் மட்டும் அல்ல, அது எல்லாவற்றிலும் இருக்கிறது. அப்படி திரையுலக கவர்ச்சி நம்ம சொல்கிறோம், அவனும் தப்பு கிடையாது. அது மக்களை கொச்சப்படுத்துறது. முதல்ல மக்களை கொச்சப்படுத்தாதீங்கன்னு பேசாதீங்க. யாரும் மக்களை கொச்சப்படுத்தவே கிடையாது. மக்கள் திரும்பி விமர்சிக்கவே கூடாதா? நீதிபதி திரும்பி விமர்சிக்கிறோம் நாங்கள். மக்கள் திரும்பி விமர்சித்தா என்ன தப்பு? நிச்சயமா. இப்போ மோடியை இந்தியாவுக்கு தேர்வு பண்ணிட்டாங்க, மக்கள் நல்லவங்கன்னு நான் பேசணுமா? முடியாது. மக்களுக்கு தெரிலங்க, மக்களுக்கு புரிதல் இல்லைங்க, ஓட்டு போட்டாங்க மோடிக்கு தான் நான் சொல்லுவேன். நீ என்ன வேணால் பேசு. மக்களை இழிவுபடுத்துகிறார்கள். மக்களை இழிவுபடுத்தவே இல்லை. மக்களுடைய சாய்ஸை பற்றின என் கருத்தை சொல்கிறேன், அவ்வளோதானே. அதனால் இழிவுபடுத்துறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிச்சயமா. ஓகே சார், இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னக்கூடிய விஷயத்தை 3வது முறை தள்ளி வைத்து அதை அமல்படுத்திருக்காங்க. பல விமர்சனங்கள் அதில் எழுது. குறிப்பாக அந்த பாடல், சினிமா பாடல்கள் வந்து பாடப்பட்டது அப்படின்னக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. எப்படி பார்க்குறது இதெல்லாம்? சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது தற்கால சூழலுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவை தான். பெண்கள், பெண் குழந்தைகள், மாணவ செல்வங்கள் எல்லாராலையும் வந்து இயல்பாக நடை போட்டு வெளியில் போயிட்டு வர முடியறதில்லன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ட்ரக்ஸு, குடி, போதை, கஞ்சா இதெல்லாம் போட்டு எவன் என்ன கோளாறுல இருக்கிறான்னு தெரியல. திடீர்னு கத்தி எடுக்கிறான், குத்துறான், போயினே இருக்கிறான். எட்டி வச்சுட்டு போகிறான், சாரி கேட்க மாட்டான். மூஞ்ச குடும்பத்தினடா முறைக்கிறேன் அப்படின்னு 10 கெட்ட வார்த்தை போட்டு அடிக்க வருவான். எவன் என்ன மூடில் இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்போது சிங்கப்பெண் அதிரடிப்படைங்கிறது தேவை தான் என்ன கேட்டிங்கன்னா. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக பண்ணியிருக்கலாம். நேர்த்தியான என்ன அந்த மாதிரி நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன மாதிரி அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம். திரைப்பட பாடல்கள்லாம் தவிர்த்துருக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா, டோட்டல் சிஸ்டமே வந்து சினிமாத்தனமான நடவடிக்கைகளுக்குள்ளேயே மூழ்கடித்து கொண்டு வரக்கூடிய சிஸ்டமாக தெரியுது. இது வரைக்கும் சிஸ்டமுக்குள்ளே சினிமா வந்தது கிடையாது. சினிமாவில் சிஸ்டத்துக்கு வருவாங்க, சிஸ்டம் சினிமாவை மாறினது கிடையாது. அப்படி மாறிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. பட் அதில் ஒரு பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் சார், ஆல்ரெடி காவலர்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் புதுசாக ஒரு அணியை வந்து அமைக்கிறீங்க. அதில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண பெண் காவலர்களை தான் நியமிக்கிறீங்க. ஸோ அந்த பணிச்சுமை அதிகரிக்கும். இல்லை, ஒர்க் ஃபோர்ஸை கூட்டி இருக்கணும், அதை கூட்டுவாருன்னு எதிர்பார்க்குறோம் நம்ம. அவர் ஏற்கனவே இருக்கிற பெண்களை பயன்படுத்தினாலுமே கூட எக்ஸிஸ்டிங்காக போன ஒர்க்குக்கு ஆட்களை கூட்டணும். அப்படி கூட்டும் பட்சத்தில் அது தேவையான, ஏங்க இது தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. சரியாக பண்ணியிருக்கணுன்றீங்க. அது இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாம். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. இன்னும் கொஞ்சம் சினிமாத்தனமான விஷயம் கைவிட்டு இருக்கலாம்.
அதெல்லாம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிரேட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோ முழுக்க முழுக்க ஏஐ செய்யப்பட்ட வீடியோ, நிறைய தவறுகள். அதில் வந்து தமிழ்நாடுன்றதே சரியா இல்லை, என்ன மொழினே தெரில, ஏஐல அப்படி தான் வரும். ஒரு அரசாங்கம் வெளியிடுற பாடலை சரியா இருக்க வேணாமா? ஜெமினியில் போட்டு எடுத்து கொடுத்துட்றீங்க. யாரோ உங்கள் கட்சியில் வேலை பார்க்குற பையன் இல்லை வாட்ஸ்அப் கம்பெனியில் வேலை பார்க்குற பையனை கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுபோல் நேர்த்தி இருக்கணும், பொறுப்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், அவசியம் தெரியணும், முக்கியத்துவம் தெரியணும். ஏன்னா எடுத்ததுன்னு பண்ணக்கூடாது. ஏஐல தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? ஏன் ஒரு காட்சிப்படுத்துது உங்களுக்கு? நீங்கள் சினிமா துறையும் உச்ச லட்சத்தில் நீங்கள் 2 டேரக்டரை கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி காட்சிப்படுத்தணும் எடுங்கய்யா, எடுக்க போகிறாங்க. ஏஐல ப்ராம்ப்ட் கொடுத்து எடுத்தீங்க இல்லைங்க, அதை டைரக்ட் பண்ண வேண்டியதானேங்க. அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரவி ஐபிஎஸ் அதை பண்ணார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கும் தெரில. ரவி ஐபிஎஸ் என்ன பண்ணார்னா, அவர் ஐபிஎஸ் அவர் முக்கியமான பொறுப்புக்கு போடும்போது ஒரு குறும்படம் மாதிரி என்னன்னா ஃபோன் பண்ணுவாங்க, ஒய் 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 ஒய்னு வருவார், டக்குன்னு காப்பாற்றுவார், உங்களை எப்போதும் தமிழக காவல்துறை காப்பாற்றும் போடுவார். ஒரு குறும்படம் தானே, அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே குறும்படத்தை. என்ன செலவாயிட போகுது? அதெல்லாம் வந்து திமுக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஏஐல எடுக்கிறேன்னு கம்மி பண்ணுறன்ற பேரில், பட்ஜெட் கம்மி பண்ணுற பேரில் அசிங்கப்படுத்துறது தேவையா? தமிழ்நாடே அசிங்கம். அதெல்லாம் தேவை. அதெல்லாம் சின்ன பிரச்சனை தான், ஆனால் தவிர்க்க வேண்டிய பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். திமுக கூட்டணி விட்டு நாங்கள் வெளியேறி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு திமுக வீட்டில் யாருமே இல்லைன்னு பார்க்குறேன். இதுலன்னா எப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது? மதிமுக நாங்கள் தொடருவோம் அப்படின்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில். அதாவதுங்க, நான் ஒன்று சொல்லவாங்க, கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் வைக்கப்படுவதுங்க. புரியுதா உங்களுக்கு? தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைப்பாங்க. இப்போ என்ன இப்போ எது கூட்டணி வைக்கணும் திமுக கூட? அதுவும் தோற்று போச்சு கட்சி. தாவேக்காவோடு இருப்பது, தாவேக்கா என்ற அரசு கவிழக்கூடாது என்ற எண்ணத்தினால் இருப்பது. கம்யூனிஸ்டோ அல்லது சிபிஎம் என்ன வந்து அதிகாரத்தில் பங்கெடுத்துருக்குறாங்களா? கிடையாது, பண்ணவே மாட்டாங்க அவங்க. அப்புறம் அப்போ சிபிஎம்மோ மற்றவர்களோ வெளியேறி இருக்கிறது உண்மைதான், அஃபிஷியலாக வெளியேறிட்டாங்க. கூடவே வந்து என்னை விடுங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரே ஆள் மதிமுக தான். அதுவும் திமுக ஒன்றும் புச்சிடலாம் இல்லை, போப்பான்ட்டாங்க, ராஜினாமா வந்து போன்றாங்க, கிளம்பு பான்ட்டாங்க, போப்பா நாங்கள் சிபிஎம் பிசிக்கு காங்கிரஸ் விட்டாச்சு உன்னப்பான்னு போட்டாங்க. அவங்களுக்கு கிரீன் சிக்னல் வராமல் இருக்குது. எங்கே தாவேக்கா வந்து எப்போ இணையிறது வந்துச்சுன்னா போயிடுவான், அவ்வளோதான். திமுகவில் இன்றைக்கி கூட்டணியில் யாரும் இல்லை, திமுக தனித்துவிடப்பட்டிருப்பது உண்மைதான். சரி, இதை தொடர்ச்சியாக இந்த திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னக்கூடிய விஷயத்த உயிர்ப்புடனே வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டே வராங்க. யார் எப்படி ட்ரை பண்ணுறது? சவுக்கு சங்கர் ரெகுலராக பேசுகிறாரு. விஜய் அவர்கள் திருச்சியில் நன்றி சொல்ல போகும்போதும் அதை பேசுகிறாரு. அவர் ஒரு தடவை தான் பேசினார், சவுக்கண்ணா தான் பல தடவை பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காரணம் என்னன்னு? காரணம்னா யாருக்கு சாதகமாக இருக்கும்? தாவேக்காவுக்கு. அப்புறம் நான் என்ன கேட்குறேன், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் அதெல்லாம் இல்லை. சவுக்கண்ணை வந்து ப்ரெஸ் மீட் கடைசியாக ஒருத்தர் கொடுத்தா நான் பார்த்தேன். அது ஒருத்தர் சொல்கிறாரு, இதை நான் வந்து நீங்கள் கேட்குறதுனால பதில் சொல்கிறேன், மற்றபடி எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுகவும் அதிமுகவும் எப்படி சேர முடியும் அப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எவ்வளோ பெரிய தப்பானது, இப்படி எடுக்கலாம் அவர். அதனால் கோவித்து கொண்டு சிவிஎஸும் மற்றவங்களும் வந்து வெளியே வந்துட்டாங்க. பரம வயிறு எப்படிங்க ஒன்றா சேரலாம்? புரியுதா? புரிஞ்சதில்லை உங்களுக்கு? அதனால் தப்பு இல்லைங்க, அவங்க முயற்சி எடுத்தாங்க அவங்க அப்படின்னு பேசினார். அதாவது அவருடைய ஸ்பீச் அப்படியே வருது ப்ரெஸ் மீட்டில். அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தப்பு பண்ணக்கூடாது, இருந்தாலும் வேறுபடி இன்னொரு ஐடியா கொடுத்தாரு. அவர் சொல்கிறாரு, அவர் தலித்த முதலமைச்சர் ஆக்கலாம், திருமாவை ஆக்கலான்னு போய் சொன்னோம். அப்போ சில சட்டமன்ற உறுப்பினர் ஒத்துக்கல. குறிப்பாக அவரை ஆக்குவதற்காக நான் கட்சி நடத்துகிறேன், நான் வந்தால் உட்காருவோம், இல்லைனா யார் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யார்? எடப்பாடி. இப்போ திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் ஆக்கினா அது பீப்புள் மேண்டேட்டுக்கு ஆதரவானதா? சேம் தானே. திமுக அதிமுக சேர்றது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானதா? திருமாவளவன் அண்ணனை முதலமைச்சராகணுன்ற உங்கள் எண்ணம் ஏன் இப்போ தான் வருதா? இதுக்கு முன்னால் தலித்துக்கள் மேலே அவங்களுக்கு ஆதரவு வரவே இல்லையா? கரிசனம் வரவே இல்லையா? உடனே அதை உதயநிதி பாராட்டினாருன்னு சொல்கிறாரு. அது எப்படிங்க பீப்புள் மேண்டேட்டுக்கு ஆதரவானதாக இருக்க முடியும்? 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சியின் தலைவர் எப்படிங்க தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்க முடியும்? சிஸ்டமுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். அது பீப்புள் தீர்ப்புக்கு எதிரானதா இல்லையா? அதை நீங்கள் பேச மாட்டீங்களா?
அப்போ ரெண்டுமே தப்பானதில் பேசணும். அப்போ எடப்பாடி பழனிசாமி என்னமோ அதில் வந்து தலித் விரோதி, அவர் தான் தலித் விரோதிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் இருக்குதா, விமர்சனம் வைங்க, தப்பு இல்லை. ஆனால் இப்படி வைக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்க தாவேக்காவுக்கு ஆதரவாக அவர் பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு. அப்படியான ஒரு தோற்றத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதில் சவுக்கண்ணனுக்கு அவருக்கு தெரியும் எப்படி பேசணும்னு. பட் அப்படி தான் எனக்கே தோணுது இப்போ ரீசெண்டாக. இப்போ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். சமீபத்தில் திமுக வந்து ஜென்சி மீட்டப்பை வச்சுருந்தாங்க. இது வந்து இப்போது தொகுதி வாரியாக ஊர் வாரியாக அதை பண்ண தொடங்கியிருக்காங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க ஐடி விங்க 2K கிட்ஸ்ன்னு ஏதோ பண்ணுறாங்க. அதிமுக அவங்க 2Kன்னு பண்ணுறாங்க. 2K மீட்னு அவங்க பண்ணுறது. அது இல்லாமல் அவங்க ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னு கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணுறாங்க. எதிர்காலம் வரக்கூடிய தேர்தலில் இது அவங்களுக்கு கை கொடுக்கும் நம்புறாங்க. ஆனால் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா தாவேக்கா வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்கறது? ஏங்க இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் கூட பார்த்தாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் போட்டி கலைஞர் பற்றிய வரலாறு பேசுவோம் அப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதனால் மட்டும் அவங்க ஜெயிக்கலைங்க. அது அவங்களுக்கு புரியணும்ல. சரி, இன்ஸ்டாகிராமில் எப்படி கட்சி ஜெயிக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை இளைஞர்கள் வந்து திமுக தாவேக்கா கொண்டு போட்டாங்க. 1.25 கோடியில் 1.25 கோடி போட்டிருப்பாங்களா, 70 லட்சம் போட்டிருப்பாங்களா? போட்டிருப்பாங்க. 1 கோடி பேர் யார்? பொதுவான மக்கள் தான், குடும்பத்தில் பெண்கள். அவங்க இன்ஸ்டாகிராம், எங்கள் அம்மா உங்கள் அம்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு தான் விஜய் ஆதரிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? எங்கள் அம்மா ஆதரிக்கலை சொல்கிறேன். இல்லை, எங்கள் உறவுகளில் பெண்களை ஆதரிச்சாங்க, எங்கள் அத்தை ஆதரிச்சாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்ன தெரியாது. ஏன் ஆதரிச்சாங்க? உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு சார். திமுக அதிமுக பண்ண ஊழல் சார். நீங்க பண்ண நிர்வாக சீர்கேடு, மோசமான நிர்வாகம், கேவலமான மீடியா நெரேட்டிவ். உங்க மேல இருந்த வெறுப்பெல்லாம் குவிச்சு 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 வச்சது யாரு? சவுக்கு சங்கர், சீமானு, அண்ணாமலை, எடப்பாடி எல்லாரும் குவிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குவிக்கிறாங்க. வந்தார் விஜய், திமுக தேசத்தை ஒழிக்கிறான், எனக்கு ஓட்டம் போடுன்னாரு. மொத்த பேரும் போய் குத்திட்டான். இவங்க பண்ண வேலையெல்லாம் அறுவடை பண்ணது யாரு? விஜய். அப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு மிக முகாமையான காரணங்கள் திமுக அதிமுக இருவேறு கட்சிகளுடைய நிர்வாக கோளாறும் ஊழல் மலிந்த ஆட்சி முறையும் தான். அதுதான் முதன்மையான காரணம். அதை நீங்க சொல்லிவிட்டு மற்றவ சொன்னா பரவாயில்ல. இப்போ என்ன பண்றீங்க? ஜென்சி மீட்டு 2K மீட்டுன்னு போறீங்க. உங்க கருத்தை, உங்க கொள்கையை, உங்க கோட்பாடை அடுத்த கட்ட தலைமுறைக்கு பரப்புவதற்கான வேலையை பாருங்க சார். பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு சார். பல்லு கேள்வி தெளிவாக. நன்றி சார்.